ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜிசிஇ சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல ரிவ்யூ 2026 நம்ம பார்க்கறது. ஓகேங்களா, ஜிசிஇ சேலம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு காலேஜ். ஓகேங்களா, ஜிசிஇ சேலத்தை பத்தி ஓகேங்களா லாஸ்ட் இயர் என்னென்ன கோர்ஸ்ல இருந்துச்சு, என்னென்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிடுச்சு, தென் இந்த காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் ஸ்கிப்பிங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜிசிஇ சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஆக்சுவலா இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்ல இருந்து உங்களுக்கு 8 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. எங்களா பெங்களூர் ஹைவேலியே உங்களுக்கு வந்து NH7ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த காலேஜஸ். சரிங்களா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து இங்க 7 கோர்சஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஜிசிஇ சேலத்துல 7 கோர்சஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. இந்த 7 கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 2025ல அதாவது லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. டோட்டலா வந்து 60 சீட்ஸ் வந்து இங்க இருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் 1961ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 120 சீட்ஸ். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2001ல ஆரம்பிச்சிருக்காங்க, 60 சீட்ஸ். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 1985ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, 60 சீட்ஸ். தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 1966ல உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, 60 சீட்ஸ். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1966ல ஆரம்பிச்சிருக்காங்க, 120 சீட்ஸ். என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் வந்து 2027 வரைக்கும் இருக்கு. தென் மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் 1973ல ஆரம்பிச்சிருக்காங்க, டோட்டலா வந்து 60 சீட்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து இருக்கிற 7 கோர்சஸ். இந்த 7 கோர்சஸோட அப்புறமா கட் ஆஃப் நம்ம பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் லாஸ்ட் இயர் தான் உங்களுக்கு வந்து இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லாஸ்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கு ஓசி 194 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி 192.5, தென் பிசிஎம் 192, எம்பிசி 190.5, எஸ்சி 181, எஸ்சிஏ 181 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ரேங்க் வந்து 6660 உங்களுக்கு வந்து இங்க ஜிசிஇல உங்களுக்கு இருந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு. சரிங்களா, அதே மாதிரி ரிமைனிங் கம்யூனிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்லி அப்படியே கொஞ்சம் டவுன்ல இருக்கு. இந்த வருஷம் இதோட கட் ஆஃப் வந்து ஸ்லைட்லி உங்களுக்கு பேக்ல போக கூட வாய்ப்புகள் இருக்கு. ரேங்க்கும் உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஏற வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே குறைய வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து நம்ம பார்க்க போற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 166.5 கட் ஆஃபா இருந்தது. 2024ல 174 உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் அது 2025ல 181 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாவே கம்ப்யூட்டர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா லாஸ்ட் இயர் வந்து சிவில் இன்ஜினியரிங் நல்லாவே மூவ்மெண்ட் இருந்திருக்கு. தென் பிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 177, தென் பிசிஎம் வந்து 171.5, எம்பிசி 174.5, எஸ்சி 167, தென் எஸ்சிஏ 157.5, எஸ்டி 175.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அதே மாதிரி ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 38,349 இருந்த ரேங்க் வந்து 2024ல 35,050 உங்களுக்கு வந்து 3000 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி 2025ல இன்னும் ஒரு 2000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 33,352 உங்களுக்கு ரேங்க் இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கோட ரேங்க்கும் இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 193 கட் ஆஃப், தென் 2024லயும் 193 கட் ஆஃப், 2025ல 195 கட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 194, தென் பிசிஎம் 193, எம்பிசி 194, எஸ்சி 184, எஸ்சிஏ 180.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல உங்களுக்கு 4,328 இருந்த ரேங்க் வந்து 2025ல உங்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் பின்னாடி போய் 300 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. 4,637 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து வந்திருக்கு. அதே 2025ல இன்னும் 300 வந்து ரேங்க் பின்னாடி 200 ரேங்க் பின்னாடி போய் 4,832 உங்களுக்கு ரேங்க்ல வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து பின்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. இல்லை இசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 190.5 இருந்த கட் ஆஃப் 2023ல 2024ல 191.5 கட் ஆஃபா உங்களுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2025ல 194.5 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 193, பிசிஎம் 191, எம்பிசி 191, சரி 192, எஸ்சி 182.5, தென் எஸ்சிஏ 174.5 வரைக்கும் போயிருக்கு. தென் இதோட ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 6548 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 6266 ரேங்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 300 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அதே 2025ல இன்னும் 500 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 5864 உங்களுக்கு ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த வருஷம் 2026ல உங்களுக்கு டெஃபினட்டா இன்னும் ரேங்க் 500 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப்மே ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு காலங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். உங்களுக்கு 2023ல EEE பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 186.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல 188.5 உங்களுக்கு ரைஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 2025ல இன்னும் ரைஸ் ஆகி உங்களுக்கு 192 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பிசிஏ பொறுத்த வரைக்கும் 190.5, பிசிஎம் 190.5, எம்பிசி 189, எஸ்சி 180.5, எஸ்சிஏ 175, எஸ்டி 172.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 10,966 இருந்த ரேங்க் வந்து 2024ல சேம் அதே ரேஞ்சஸ்ல 10,928 வரைக்கும் போயிருந்துச்சு. பட் ஆனால் 2025ல உங்களுக்கு வந்து 600 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 600 கிடையாது, உங்களுக்கு 1500 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 904.55 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இந்த வருஷம் ட்ரிபிளியோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 172 இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல 179 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதுவே 2025ல இன்னொரு ரேங்க் கட் ஆஃப் வந்து ஃப்ரண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 184.5 வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 180.5, தென் பிசிஎம் 178, தென் எம்பிசி 176, தென் எஸ்சி 168, தென் எஸ்சிஏ 153.5, தென் எஸ்டி 155.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 29,828 ரேங்க் வரைக்கும் போயிருந்துச்சு. பட் 2024ல உங்களுக்கு 3,000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 26,419 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025ல இன்னும் 1,500 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 25,019 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இந்த வருஷம் 2026ல இதோட ரேங்க் வந்து இன்னும் ஒரு 5,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்தா கூட ஆச்சரியம் கிடையாது. உங்களுக்கு ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து ரைஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம்ல இருக்கிற முக்கிய மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் மொத்தமே ஒரு 4-5 காலேஜஸ்ல தான் இருக்கு. அதுல சேலம் ஜிசியில இருக்கு. இதுல 2023ல இதோட கட் ஆஃப் வந்து 168.5 இருந்தது. பட் 2024ல 177.5 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2025ல உங்களுக்கு வந்து இன்னும் ரைஸ் ஆகி 182.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 180 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 172, எம்பிசி 177, தென் எஸ்சி 160, தென் எஸ்சிஏ 158.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்டி 135.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல உங்களுக்கு 35,175 இருந்த ரேங்க் வந்து 2024ல இதோட ரேங்க் வந்து 7,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 28,648 ரேங்க்ல வரைக்கும் போயிருக்கு. தென் 2025ல சேம் அதர் ரேஞ்சஸ்ல 29,000 ரேங்க்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 5,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்து ஜிசியில உள்ள
ஜிசியோட கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஜிசியோட உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கு நீங்களா பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்லேயே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ரெகுலர் எம்இ பார்ட் டைம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலரில் பார்த்தோம். ரெகுலரில் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கோட ஃபீஸஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதர் கேண்டிடேட் அதர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எஸ்சி கேண்டிடேட் அதர் ஸ்டேட்டாக இருந்தாங்களே சொல்லிருக்காங்க. நீங்களா ஃபர்ஸ்ட் இதில் இது ஒன் டைம் ஃபீஸஸ் மட்டும் இது எல்லாமே சொல்லிருக்கிறது. இதில் ஒன் டைம் ஃபீஸ் டூரிங் அட்மிஷன்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ் 200 rupees, யூனிவர்சிட்டி ஃபீஸ் 2000, அகாடமிக் ஃபீஸ் வந்து 2000, தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 15 rupees டோட்டோடது, தென் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் வந்து 300, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து அட்டானமஸ் 1500 வந்து சொல்லியிருக்காங்க. தென் ரீஃபண்டபிள் காஸ்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் டெபாசிட் வந்து 500, லைப்ரரி டெபாசிட் வந்து 500. தென் அதுக்கப்புறம் இயர்லி பே பண்ணுற அமௌண்ட் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்லி பே பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுக்கு இயர்லி பேமெண்ட் டியூஷன் ஃபீஸ் ஒரு 2000, தென் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் ஒரு 1000 rupees, தென் ஸ்பெஷல் ஃபீஸ் 1000 rupees, லைப்ரரி ஃபீஸ் 100, கம்ப்யூட்டர்ஸ் 1250 rupees. இது மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 14,130 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். தென் இதே வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 12,130 rupees. தென் அதர் ஸ்டேட் 14,830 உங்களுக்கு வரும். சரிங்களா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் வந்து 580 rupees வந்து வரும். ஓகேங்களா, தென் பிளஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் 550 rupees பதில். சரிங்களா, இதுதான் ஜிசி சேலத்தில் கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். தென் இதில் ஜிசியில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு சரிங்களா, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ஒவ்வொரு இயருமே 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர் வந்து எவ்வளோ பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன, எவ்வளோ ஆவரேஜாக சேலரி பேக்கேஜ் ஆகிருக்கிறாங்க, ஹையஸ்ட் எத்தனை பேர் பண்ணுறாங்க, உங்களுக்கு கிராப்ஸ்ல இருந்து கம்பெனிஸ்ல இருந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராக அருமையாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணல. வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணலாம். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் ஜிசி சேலம்ல நம்ம கவுன்சிலிங்லாம் நான் இது பண்றதுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கறதுக்கு இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிசி சேலமோட கவுன்சிலிங் கட் ஆஃப் கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2615. ஓகேங்களா, ஜிசி சேலத்தோட கவுன்சிலிங் கோடு 2615. இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோல வேறத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.